பால் பாயில இருந்து கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமா மாற முடியுமா? முடியும். அதாவது நம்முடைய வாழ்க்கை ஒரு தோல்வியின் முற்றுப்புள்ளி அல்ல, தொடர்ந்து எழுதப்படுகிற சரித்திரம் என்கிறத மனசுல ஆணித்தரமா எழுதிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில தோல்விகளை வெற்றியாய் மாற்ற முடியும். ஒரு பெரிய ராயல் ஃபேமிலியில பிறந்த ஒரு பையன், அவங்களுடைய எல்லா சொத்துக்களையும் கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அவங்க அப்பா செக்யூரிட்டியா வேலை செய்யறாரு, அவங்க அம்மா நர்ஸா இருக்கிறாங்க. தூக்கத்துல இவருக்கு நடக்கிற வியாதி இருக்குது, ஸ்லீப்பிங் சிக்னஸ். ஆகவே அவங்க அப்பா என்ன பண்றாரு, இவன் பகல்ல நல்லா விளையாண்டானா நைட்டு தூங்குவான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போய் கிரிக்கெட் ஆடுறான்னு சொன்னா கிரிக்கெட்ல இவரை யாரும் சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. ஆகவே இவரை பால் பாயா வைக்கிறாங்க. இவர் பால் எல்லாம் எடுத்து போடுறாரு. அப்போ கோச் கிட்ட போயிட்டு, கோச் நான் என்ன சேர்த்துக்கோங்க டீம்லன்னு கேட்டா கோச் சொல்லிட்டாரு, அதெல்லாம் நீ என்ன, உனக்கு என்ன தெரியும்ப்பா, இங்க பெரிய பெரிய செல்வந்தருடைய பிள்ளைங்க விளையாடுற இடம், உனக்கு எப்படி இந்த டீம்ல இடம் கிடைக்கும், நீ ஃபர்ஸ்ட் பாலை தூக்கி போடுன்னு சொல்லிட்டார். ஒரு நாள் தூக்கி வீசப்பட்ட பந்தை பவுண்டரி லைன் கிட்ட இருந்து கரெக்டா ஸ்டெம்பை பார்த்து தூக்கி போட்டார். அதை பார்த்த கோச் அடுத்த நாள் பிராக்டிஸ்ல இவனை கூப்பிட்டு, வா ஸ்டெம்பை பார்த்து அடின்னு சொல்லி தூரமா நிற்க வச்சு பாலை கையில கொடுத்தா கரெக்டா ஸ்டெம்புக்கு தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்த கோச்சுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அவனை கூப்பிட்டு பிராக்டிஸ் பண்ண வைக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா அவருக்கு பேட்டிங்கும் வந்துச்சு, போலிங்கும் வந்துச்சு. அந்த பையன் வேற யாரும் இல்லைங்க, ரவீந்திர ஜடேஜான்ற அந்த நபர் தான் இன்னைக்கு இந்தியா டீமுடைய பல வெற்றிகளில பெரிய சரித்திரம் படைக்கிற இந்த ரவீந்திர ஜடேஜா தான் அந்த பால் பாய், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஃபீல்டரா. இன்னைக்கு ரவீந்திர ஜடேஜா போச்சுன்னா கண்டிப்பா பிடிச்சிருவாரு, கண்டிப்பா ஸ்டம்ப் காலி ஆயிடும் சொல்லி அவரை பத்தி பேசுகிறாங்க. காரணம் என்ன தெரியுமா, அவர் மனசுல நான் பால் பாய் அப்படின்னு சொல்லி அவர் ஏத்துக்கல, நான் கிரிக்கெட்டரா மாறுவேன்னு சொல்லி அவருக்குள்ள தன்னுடைய சூழ்நிலையில தன்னை பத்தி யார் எழுதினாலும் தான் சரித்திரத்தை தானே செதுக்கிட்டார். இன்னைக்கு கடவுள் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க விழுந்த இடத்திலேயே உங்களை தூக்கி நிறுத்த ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 145:14, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். உங்களை தூக்கி விடுகிற கடவுள் உங்களோட இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்க வாழ்க்கையில நீங்க சறுக்கி விழுந்தது ஒரு நாள். Your business has been a failure. You might have lost your job, you might have lost your family, you have not lost your life. You can stand up and rise again. உங்களை விட்டு எது போச்சோ அது உங்களுக்கு உண்டானது இல்ல. உங்களை விட்டு சிலர் போயிட்டாங்களா, they are not related to you, they are not for you. விட்டுருங்க. உங்களுக்கு புதுசா ஆண்டவர் கொடுப்பார், வேற வேலையை கொடுப்பார், வேற ஒரு வாழ்க்கை துணையை கொடுப்பார், வேற ஒரு பிசினஸ் கொடுப்பார். ஆகவே கண்ணீரை துடைத்து விட்டு விழுந்த இடத்துல எழும்பி நில்லுங்க, உங்களை கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். டுடே you will rise and shine. சரித்திரம் படைப்பீங்க. God bless you.